அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது பகவத்கீதையில் ஸ்லோகம் 2.27, அதாவது அத்தியாயம் 2லிருந்து 27வது ஸ்லோகத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹார்யேர்த்தே நத்வம் சோசிதுர்மர்ஹசி. இந்த கீதை ஸ்லோகம் மூலமாக பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அர்ஜுனா, பிறந்தவனுக்கு மரணங்கிறது உறுதி, அதே மாதிரி மரணித்தவனுக்கு பிறப்பு அப்படிங்கிறதும் உறுதி. இதிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அர்ஜுனா, எதுக்காக நீ கவலைப்படுற? உன்னுடைய உறவுகளை நீ இழந்துருவ அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படாத. ஏன்னா பிறந்தவன் இறந்தாக வேண்டும், இறந்தவன் பிறந்தாக வேண்டும் அப்படிங்கிற அந்த நியதியை நீ தெரிஞ்சுக்கோ. அதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த விஷயத்துக்காக வருத்தம் கொள்ள மாட்ட, கவலைப்பட மாட்ட, துயரப்பட மாட்ட. நீ துணிந்து போர் செய்ய தயாராக அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார். இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். ஒரு முறை புத்தரை பார்க்குறதுக்காக ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணி சும்மா வரல, இறந்த தன்னுடைய மகனை தூக்கிட்டு புத்தருடைய காலடியில் வச்சு, சுவாமி, என்னுடைய அன்பான மகனை நான் இழந்துட்டேன், அவன் இறந்துட்டான், எப்படியாவது உயிர் பிச்சை கொடுத்தவனை காப்பாற்றுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட அந்த பெண்மணி, அந்த தாய் அழுது புலம்புறாங்க. அப்போது அதை கேட்ட புத்தர் சொல்கிறாரு, அம்மா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவிலேருந்து ஆரம்பித்து பாலிய பருவம்னாலும் சரி, இளமை பருவம்னாலும் சரி, முதுமை பருவம்னாலும் சரி, அது எந்த பருவமாக இருந்தாலும் மரணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு தான் ஆகும். பிறந்தவன் இறந்தாக வேண்டும், இறந்தவன் பிறந்தாக வேண்டும். பூமியில் இருக்கிறவன் சொர்க்கத்துக்கு போவான், சொர்க்கத்தில் இருக்கிறவன் பூமிக்கு திரும்ப வருவான். இந்த சக்கர சுழற்சியில் இருந்தும், பிறப்பு இறப்பு பயணத்தில் இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாது தாயே. இதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி புத்தர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறார். ஆனாலும் அந்த அம்மானால் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படியாவது என்னோடய மகன் திரும்ப வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த தாயோட ஆதங்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் திரும்பவும் மன்றாடி பார்க்குறாங்க, ஐயா, என்னுடைய மகனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்கிறாங்க. உடனே புத்தர் சொல்கிறாரு, சரிம்மா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ செய். நீ அதை செஞ்சுட்ட அப்படின்னா நான் உடனே உன்னோட மகனை நான் காப்பாற்றி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த அம்மா, சொல்லுங்கள் சுவாமி, நான் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே புத்தர் சொல்கிறாரு, தாயே, மரணம் இல்லாத வீட்டிலிருந்து சிறு கடுகை நீ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உன்னுடைய மகனை நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. உடனே அந்த பெண்மணி, சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடாக போகிறாங்க. அவங்க ஒரு வீடாக போகிறாங்க, யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, உண்மையும் புரிஞ்சுக்கிறாங்க. மரணமே இல்லாத வீடு இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு புத்தர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி வீடு வீடாக நான் போனேன், மரணமே இல்லாத வீடு இல்லவே இல்லை அப்படிங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் புத்தர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே புத்தர் சொல்கிறாரு, பூமி அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம். சின்ன வயசில் நம்ம பள்ளிக்கு போகும்பொழுது ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்புக்கு நம்ம மாறி போவோம். அதே போல் பூமிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஆத்ம ஞானம் அப்படிங்கிற படிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்பு போகிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் 1 வருஷம் ஆகுது. ஆனால் பூமிங்கிற பள்ளிக்கூடத்தில் பல வருடங்கள் இருந்து புது புது பாடங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சென்று விடுகிறோம். மீண்டும் வேறொரு பிறவி எடுத்து அதே இடத்துக்கு நம்ம வர்றோம். இப்படி ஜென்ம பரம்பரையில் நம்ம சிக்கி கொண்டு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறோம் என்று சொல்லி
பிறப்பு இறப்பு சுழற்சியை புரிய வைத்து அந்த பெண்மணியை அனுப்பி வைத்தார் புத்தர். ஸோ த கான்செப்ட் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.